நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர்க்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பண்ணுவோம். இந்த வீடியோல நாம முழுக்க முழுக்க பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு டைம் ஃப்ரேம் செக் பண்ணுவோம். டே டைம் ஃப்ரேம் ஏன் அனலைஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு டவுன் நடந்துட்டு, அடுத்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, 2க்கு சாதகமாக வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சஸ்டெயின் ஆயிருந்தாலும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டின்யூ ஆக முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப இந்த லெவல் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான பிரேக் அவுட்டா இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ். இருந்தாலும் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் நடந்தும், மார்க்கெட் வந்து இன்னும் ஏன் வந்து பை சைட்ல போகாம ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒருவேள இந்த மார்க்கெட் பிரைஸேஷன பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிட்டு தான் இருக்கு. ஒருவேள மார்க்கெட் இந்த ஹைய வந்து ஃபெயில்டு பண்ணிடுச்சு. அகைன் கரெக்ஷன்ஸ் சொல்லலாம். அந்த கரெக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஸோ ஒருவேளை இந்த பிரைஸேஷன் ஹை ஃபெயில்டு அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்றப்போ, இந்த ஏரியா வரைக்கும் கரெக்ஷன பார்க்கலாம். இப்ப இப்படி ஒரு லெவல் நடந்தா, நம்ம வந்து மேற்கொண்டு யோசிப்போம். பாசிபிலிட்டீஸ் வந்து ஒரு பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துட்டு, இந்த சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் வந்து பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும். அது பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கே தவிர, இன்னும் கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஸோ இந்த ஹை மார்க்கெட் ஃபெயில்ட் ஆனா மட்டும் பாசிபிலிட்டீஸ் வந்து இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத நம்ம டைம் ஃப்ரேம் செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கு. கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைய ஃபெயில் பண்ணா, இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் இது பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன் சரிங்களா? ஸோ பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன் எப்படி பிரேக் அவுட் நடந்தா, எந்த சைடு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஒருவேளை மார்க்கெட் இந்த செட்டப்ப கிரியேட் பண்ணுச்சுன்னா, அதன் பிறகு நாம பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் எப்படி இருக்கும்? என்ன மாரி சைடுல போக சான்சஸ் இருக்கு? அப்படி நாம அத பத்தி பார்ப்போம். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துட்டு தான் இந்த பேரிஷ் பிளாக் ஃபார்மேஷன் குடுத்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிரைஸ் ஆக்ஷனோட ஹைக்கும், லோக்கும் செக் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆற இடம் நியர்லி 0.618 கரெக்ட்டா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஜோன் இங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இம்பார்ட்டன்டான ஜோன்ல வந்து இப்ப மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச வந்து குடுத்து, இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபார்மேஷன்ல கிட்டத்தட்ட 0.618 இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் இப்போ ரீச் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஃபெயில்டு சிக்னலா இல்லையா அல்லதுங்க செக் பண்ணணும். மார்க்கெட் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு காரணமும் கூட. ஸோ 0.618ல கண்டிப்பா வந்து ரிவர்ஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டா சான்சஸ் இல்ல. இந்த ஏரியால மார்க்கெட் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்றப்ப சொல்றேன். அதாவது இன்டர் டைம் அனலைஸ் பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா? அல்லது அகைன் ஒரு புல் பேக் இதுவரைக்கும் போகலாமா? என்ன நடக்குதுங்கிறது ஸ்மால் டைம் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துட்டு, ஒரு பியரிஷ் பிளாக் ஃபார்மேஷன் இருக்கு. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. இருந்தாலும் இந்த பை சைட் பிரேக் அவுட் ஆனது ஸ்ட்ரகிள் ஆறதுக்கான ரீசன் ஒருவேளை இந்த 0.618 ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா கூட இருக்கலாம். அப்படி நடந்துட்டு புல் பேக் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால ரியலா இந்த செல்லுக்காக தான் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த ஏரியால ஒரு செல் சிக்னல் டைம் ஃப்ரேம் எப்படி என்ன குடுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம வியூ என்ன? எதனால இத பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராவே அதாவது டே டைம் ஃப்ரேம் பை ஆகணும்னா, லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவலா மார்க்கெட் வந்து 25,100க்கும் அதுக்கு பிறகு மார்க்கெட் 25,600க்கும் போறதுக்கு அதாவது இந்த ஏரியால ஃபெயில்ட் ஆகாம சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 25,200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 செகண்ட் லெவலும் ரீச் ஆகுறதுக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த ஏரியால ரீட்ரேஸ் பண்ணிட்டு போக முடியாம இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் நடந்தால், நல்ல ஒரு பேரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். பட் அது நடக்கும்போது வாய்ப்புகள் இருக்கா? இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம அந்த வியூக்கு தகுந்த மாரி ஓகே. இப்போ
ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். அதில நமக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு, மேல போகறதுக்கு சான்சஸ் இருக்கா? அல்லது டவுன் ஆக சான்சஸ் இருக்கா? அப்படின்னு நம்ம கிளியரா நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ட்ராயிங் சைட் பண்ணிடுவோம். டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காப்பி மார்க்கெட்ட தான் முடிஞ்சு. அது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் ரீஹேண்ட் குடுத்தது. அ அதேபோல நேத்து ஃப்ரைடே வந்த புல் மார்க்கெட்டுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு புல் மூவ் குடுத்துருக்கணும். பட் இன்னைக்கு சைட்வே குடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியல. எப்படி சைட்வேன்னு சொல்றேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அ ஒரு வெர்டிகல் மூவ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லலாம்? சைட்வே. ஒரு பிரைஸ் ஆக்ஷன்க்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆ ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேல நடக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம முடிவு 1 ஹவர் ஆர் மத்த டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பை. ஸோ 1 ஹவர், 30 மினிட்ஸ், டே டைம் ஃப்ரேம் எல்லாமே வந்து பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா ரெடியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. பட் இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹையும் இருக்கு. ஹை தான். டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹைல மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே அது இன்டர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த சைட்வே பிரேக் அவுட் எந்த டைரக்ஷன் இருந்தால் பை கன்டின்யூ ஆக பார்க்கலாம். எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட் நடந்தா டவுன் சைட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்டர்டே வியூ தானே தவிர லாங் வியூ கிடையாது. இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த வியூவ வச்சு தான் டே டைம் ஃப்ரேம் டார்கெட் நம்ம பண்ண முடியும். பார்ப்போம் அதையும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சைட்வே ரேஞ்சுன்னு சொல்லி இட்ஸ் பியரிஷ் பெண்டன்ட் சாரி புல்லிஷ் பெண்டன்ட். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, புல்லிஷ் பெண்டன்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ டைரக்ட்டா பிரேக் ஆன பை சைட்ல ஃபோக்கஸ் ஆகாது. பிரைசேஷன் நடந்து பிரேக் அவுட் ஆனா தான் நம்ம பை சைடு லோ சைட்லயும் டவுன் சைட்லயும் சரி. பிரைஸ் ஆக்ஷன் வந்து நாளைக்கு ஒருவேள இந்த லெவல் மார்க் பண்றோம். பிரைசேஷன் ஹை, பிரைசேஷன் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த லெவல்ல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம் கால் ஆஃப் சைட்ல பண்ணலாம். அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் 25,200 அதுக்கு பிறகு 25,600 சான்சஸ் இருக்கு. அதன் பிறகு ஒருவேளை இந்த செட்டப் நடக்காம, ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா, ஃபேமஸ் பிரைசேஷன் வந்து புல் பேக் ஆயிட்டு ரீஅகைன் பிரேக் அவுட் ஆனா மட்டும் டவுன் சைட்ல ஆம். அப் டூ 24,200 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து டே லோ. ஃப்ரைடே லோக்கு வரதுக்கு 24,200 நியரஸ்ட்டா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அப்ப நாளைக்கான இன்ட்ராடே வியூ வந்து ஒரு புல்லிஷ் பெண்டன்ட். இந்த புல்லிஷ் பெண்டன்ட்ங்கிறனால பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் ஆனா மட்டும் கால் ஆஃப் ஸ்டைல் ஒருவேளை மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஆப்ஷன்ல போகும். இதுதான் நாளைக்கான வியூ. இந்த வியூ என்ன நடக்குதுங்கிறத எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத செக் பண்ணிட்டு ஆனா அப்டேட் வந்து நாளைக்கு டெலிகிராம் சேனல்ல தேவைப்படுறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் சேனல் ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார்